நான் இந்த வீட்டில் வேலை செய்கிறேங்க. சின்ன வயசுலேருந்து ராசாத்து எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. அடப்பாவியலா ஃபிகர் அனுப்பிச்சா மட்டும் நாங்கள் உண்மையை சொல்லிடுவாடா போர் தெரிஞ்சாதனடா யார் வந்தாலும் உண்மையை சொல்ல முடியும். அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் நல்லா இருக்கான்ல? நல்லா இருக்கா? ரைட்டு, நைட்டு சாப்பாட்டுக்கு நண்பை வழி பண்ணிட்டான். கோஆப்ரேட் பண்ணுவோம். உன் ஃப்ரெண்ட் அவள் நல்லா பார்த்துப்பான்ல? நான் சொல்கிறேன் அவன் தங்கமான பையன், நல்லா பார்த்துப்பான். அவளுக்கு எந்த கஷ்டமும் வராதுல்ல? இப்போ நீ சொல்லு. வீடு பிடிச்சி சாமா செட்டெல்லாம் வாங்கி போட்டாச்சு. வருஷ சாமா கூட வாங்கி போட்டிருக்கோம்னா பாரு. அப்போ எப்போ கல்யாணம்? நண்பா நீ சொல்ற. குழந்தை பிறந்த ஒன்று சொல்கிறேன். குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு குஞ்சு மணி கூட வாங்கி வச்சுட்டோம். உன் ஃப்ரெண்டு என்ன ஜாதி? என்ன சாதியாக இருந்தால் என்ன பிள்ளை? லவ் பண்ணுறதுக்கு 2 மனசு போதாதா? இந்த வீட்டில் இருக்கிறவங்க மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது எல்லாம் சாதி வரி பிடிச்சவங்கன்னு. 50-60s பிறந்த கடைசி பேட்ச் இவங்க தான். இவங்க மண்டையாக போட்டால் போதும், பின்னாடியே சாதியும் கிளம்பிடும். அப்புறம் கொஞ்சம் நஞ்ச பேர் தான் இருப்பாங்க. அவங்களையும் நான் செருப்பாலேயே அடித்து விரட்டிடுவேன். அதுக்கப்புறம் இந்த இழுத்துட்டு போய் கல்யாணம் கட்டுற வேலையெல்லாம் இருக்காது. நம்மெல்லாம் ஃப்ரீயாக லவ் பண்ணலாம் புள்ள. நான் கிளம்புறேன். புள்ள இரு புள்ள. நாமளும் காலையிலேருந்து தெரியாதுன்னு உண்மையை சொல்லி பார்த்தோம். கண்டவெல்லாம் கண்ட இடத்துல அடித்தான். இந்த புள்ள வந்து உக்காந்த உடனே தெரியும்னு ஒரு பொய்யை சொன்னோம். அப்படியே உள்ள ஒரு ஹீரோயிசம் பொங்கிச்சு மச்சான். இனிமேல் நான் இதை தான் மெயின்டைன் பண்ணுவேன். கஷ்டம்டா நண்பா. ஏ இடுப்பில் டேப் ரெக்கார்டர் வச்சு மொத்தத்தையும் அமுக்கி எடுத்துகிட்டு போயிட்டா. ஏன்டா விட்டுட்ட?